இன்றைக்கி ரொம்பவும் சூப்பரான ஹெல்த்தியான ஒரு சட்னி ரெசிபி தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்காக கடாய் அடுப்பில் வச்சு தேவையான உளுந்து வறுத்துக்கலாம். கூடவே கொஞ்சம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, காரத்துக்கு பச்சை மிளகா, ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இது நல்லா வதங்கிட்டு இருக்க டைமில் இந்த கீரையை வச்சு தாங்க இந்த சட்னி செய்ய போகிறேன். பொன்னாங்கண்ணி கீரை. இந்த பொன்னாங்கண்ணி கீரையை நல்லா எடுத்து சுத்தம் பண்ணி கழுவி நம்ம தண்ணியில் வடிச்சிட்டு இந்த வதங்கிட்டு இருக்கிற வெங்காயத்தில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா வதங்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது, கருப்பாகக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கொஞ்சம் அந்த பச்சை தன்மை இருக்கணும். அந்த மாதிரி இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் பூ, கொஞ்சமாக புளி சேர்த்திட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துட வேண்டியதாங்க. சூப்பரான சட்னி அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி தோசை, இட்லி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி ரொம்பவும் சூப்பரான ஹெல்த்தியான ஒரு சட்னி ரெசிபி தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்காக கடாய் அடுப்பில் வச்சு தேவையான உளுந்து வறுத்துக்கலாம். கூடவே கொஞ்சம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, காரத்துக்கு பச்சை மிளகா, ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இது நல்லா வதங்கிட்டு இருக்க டைமில் இந்த கீரையை வச்சு தாங்க இந்த சட்னி செய்ய போகிறேன். பொன்னாங்கண்ணி கீரை. இந்த பொன்னாங்கண்ணி கீரையை நல்லா எடுத்து சுத்தம் பண்ணி கழுவி நம்ம தண்ணியில் வடிச்சிட்டு இந்த வதங்கிட்டு இருக்கிற வெங்காயத்தில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா வதங்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது, கருப்பாகக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கொஞ்சம் அந்த பச்சை தன்மை இருக்கணும். அந்த மாதிரி இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் பூ, கொஞ்சமாக புளி சேர்த்திட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துட வேண்டியதாங்க. சூப்பரான சட்னி அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி தோசை, இட்லி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.